எப்போல்லாம் விளாக் போடலான்னு வெளியே வரமோ அப்போல்லாம் பெய்யறது இந்த மழை மட்டும்தான். ஐயோ நல்லா பிடிக்குது, ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக மழை துளி மட்டும்தான் இருக்குது கேமராவில். ஹாய், இப்போ பார்த்தீங்களா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். 2 பேர் மட்டுமல்ல, புதுசாக இப்போ 2 பேர் ஜாயின் ஆகியிருக்காங்க. யாருன்னு பாருங்கள். ப்ரோஸில் நம்ம ஊரில் இருக்க ஒரு கரடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக தெரியுது. பெருமாள் சாமி கட்டின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா சீத்தார்குண்டு வாட்டர் ஃபால் கேரளா ஒரு வாட்டர் ஃபால். அவ்வளோ வெளியே அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, மேபி தெரிஞ்சிருக்கோம். இங்கே தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் வேறு செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் போயிட்டே இருக்கலாம். மாடு வேறு வருது, போயிட்டே இருக்கலாம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். ஷார்ட்கட் வெளியே தான் இருந்துட்டு போயிட்டு மெயின் ரோட்டில் அப்படியே கனெக்ட் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஸோ செஞ்சு பாருங்கள். ஸ்பீடு பிரேக்கர் போட சொன்னால் திட்ட கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வண்டியில் ஆண்டர்பிளே டொம்முன்னு இடிக்கும். இல்லை இவ்வளோ திட்டு வேறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னொரு திட்டு இருக்குது பாருங்கள். ஐயோ, ஸ்பீடு பிரேக்கர் போடுறாங்கிற பேரில் திட்ட கட்டி வச்சிட்றாங்க இவங்க. வாவ், அமேசிங்காக இருக்குல்ல ப்ரோ. சொல்ல பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. சும்மா அப்படியே மழை ஃபுல்லாக அப்படியே இந்த மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. மழை ஃபுல்லாகவே அப்படியே இந்த க்ளவுட்ஸ் அப்படியே பாஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சு ஒரு வழியாக நின்றுச்சு. மழை இப்போ இல்லை, செம்மையாக இருக்குது. தென்னை மழை ரோடு ஃபுல்லாக என்ட்ரியாக இருக்குது. நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்க ரோட்லேயே. ப்ரோ செஞ்சு பாருங்கள், கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனே வெயில் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. செம்மையாக தெரியுது க்ளவுட்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு க்ளவுட்ஸால். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு செம்மையாக தெரியுது வியூ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செடி மரங்கள்லாம் வேறு கொஞ்சம் மறைக்குது. ஒர்த்தான கிளைமேட்டு, செம்மையாக இருக்குது. எனக்கு தொட்டு வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும். வாவ், பயங்கரமாக இருக்குது. அந்த சுருளையார் டேமும் நம்ம வருமே ஒரு டேமு. சுருளையார் டேமும் நம்ம வரும். செமையாக இருக்கு. ப்ரோஸ் இங்கே பாருங்க, நம்ம கேரளாக்குள்ளே வந்த உடனேவே ஃபுல்லாக வயலாக இருக்குது. 2 சைடுமே செமையாக இருக்குது, பச்சை பசேன்னு. நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தால் நேராக சொந்தமலையே வந்துடுங்க. இது கொல்லங்கோடு ரோடு தான், நேராக போனால் கொல்லங்கோடு தான். அவ்வளோதான், நம்ம டெஸ்டினேஷன் பக்கம் வந்துட்டோம். பாருங்கள் ப்ரோஸ் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வயல் தான். அதாவது இந்த சைடு மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த சைடு கூட பச்சை பசேன்னு தான் இருக்குது. மழை வேறு மறுபடியும் பிடிச்சிருச்சு. ஆமாம், பார்க்கிங் இல்லாத வீடே இல்லைங்கண்ணா. கார் பார்க்கிங் கண்டிப்பாக எல்லா வீடுக்கும் இருக்கு. ஆமாம் ஆமாம், சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு ஒரு பார்க்கிங். ஆமாம், நம்ம டீ சாப்பிட்ற கடை வந்துருச்சு. வண்டி நிற்குமா? இது வேற. வந்துச்சு. என்னாச்சு? அங்கே ஏதாச்சும் இருக்குமா? பரவாயில்ல, கண்ணு ஷாப் உண்டு. அங்கேயே கட்டிடலாம். சரி விடுங்க, நீங்க பக்கம் தான் ஒரு தளர்த்திடலாம். அம்மா வந்த நேரம் பார்த்து புரோட்டா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. மழை பெஞ்சதுனாலே வண்டி முடிஞ்சுது. மழை பெஞ்சதுனாலே வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்து நிறுத்தினேன். இதாகி போச்சு. நான் வாங்கிடுறேன். ரோடு தான் ப்ரோஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் ஆனால் கிளைமேட்டு லொக்கேஷன் எல்லாமே செமையாக இருக்குது. என்னதான் வெயில் அடித்தாலும், வெயில் அடிக்கிற மாதிரி கிளைமேட் இருந்தாலும் அந்த மழை இப்போ தான் விட்டுச்சு. மழை விட்ட உடனே வந்து உங்களுக்கு வெயில் அடிக்கிறங்காட்டி செமையாக இருக்குது. அந்த மலையிலலாம் வந்து க்ளவுட்ஸ் பாஸ் ஆகிறது வந்து சூப்பராக தெரியுது.
என்னமாக இருக்குது ப்ரோஸ். இந்த பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம கண்ணு முன்னாடி இந்த மலையிலிருந்து ஃபால்ஸ் வர்றது மட்டும்தான் தெரியுது. பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது ப்ரோஸ். நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், ரைட்டாக எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இன்னும் மலையாளத்தில் எழுதி இருக்குது போர்டு எல்லாமே. மழை பெஞ்சங்காட்டி அங்கங்கே தண்ணி அப்படி எப்படியே நிற்கிது ப்ரோஸ். எல்லா பக்கம் ரோடு கொஞ்சம் நல்லாவே மோசமாக தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே கீழே இறங்கிட வேண்டியதான். செமையாக இருக்கு ரோடு, அட்வென்ச்சரஸாக. மறந்துடுச்சுங்க, ரொம்ப நாளாச்சுங்களா வந்து ரூட்டெல்லாம் மறந்துருச்சு. கீழே இறங்கி போகும்போது அந்த வியூ செமையாக இருக்கும். நம்ம இறங்கி நடந்து போகும் போது அது பக்காவாக இருக்கும் அந்த வியூ. ரோடு மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு, மற்றபடி எல்லாம் என்னமா இருக்கு. ஜோடி கொஞ்சம் ஓரம் போகணும், ஜோடிங்களா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க அந்த ஃபால்ஸ் தானுங்கண்ணா? பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, எனக்கு கட்டி முடிச்சுட்டாங்க. பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. செம்மையா இருக்கு. பசைன்னு மேல மலையோட வந்து ஃபால்ஸ் மாதிரி ஒழுகுது தண்ணி. செம்மையா இருக்கு. போகிறோம் போக மாட்டோம் ப்ரோ. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் மழை மட்டும்தான். அப்படியே எல்லா மலையுமே கண்டினியூவாக இருக்குது. ஒவ்வொரு ஃபால்ஸ் வேறு, ஒவ்வொரு மலையிலேருந்தும் எல்லா பக்கத்துலேருந்தும் தண்ணி வருது ஃபால்ஸ் மாதிரி. கீழே பச்சை பசேன்னு செமையாக இருக்குது. ஃபுல்லாக வயலாக இருக்குது எல்லா பக்கமுமே. கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக வயல் மலை தான். க்ளவுட்ஸ் பாசிங் செமையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த மேடம் தண்ணி எப்படி விடுதுன்னு பாருங்கள் அந்த ஃபால்ஸில். இந்த சைடு பாருங்கள், க்ளவுட்ஸு செமையாக இருக்குது எல்லாமே. ஃபுல்லாக அப்படியே கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு வயல் மட்டும்தான். கேரளா தான். நான் வேற காரில் வழி விடாமல் போகிறாரு. திரும்ப எல்லா பக்கமே ஃபால்ஸ் தான். ஒவ்வொரு பக்கம் இருந்து ஒவ்வொரு இருக்காருங்க, அங்கே இங்கே. புளியை பார்க்காம விட்டாச்சு. ரோடு தான் ப்ரோஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நல்லாவே மோசமாக தான் இருக்குது. மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி நிற்கிறங்காட்டி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பைக்கில் வரவங்க மட்டும் பார்த்து வாங்க. நம்பர் பிளேட் சவுண்டு வேறு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளை. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி வரப்போ பார்க்கிங் இங்கேயெல்லாம் இல்லை, இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இங்கே பாருங்கள் ப்ரோஸ், எவ்வளோ டார்க்காக தண்ணி வந்துட்டு இருக்குன்னு. அந்த ஒரே ஒரு ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் அப்போ எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம், வந்தாச்சு. பயங்கர மோசம் ப்ரோஸ் ரோடு. மழை டைம் வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கே போர்டு இதை வச்சுருக்காங்க, சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போர்டு வச்சுருக்காங்க. நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங், அதுக்கோசரம் தான் இந்த போர்டு. இங்கே போனால் எப்படியே நேரம் மேலே போய்க்கலாம். ஓகே. குளிக்கலாம், மேலே குளிக்கிற காலோடு இருக்கான், குளிக்கலாம். ஓகே. ரேடியேட்டர் ஓடி ஆஃப் ஆகினா போயிட்டே இருக்கலாம். ப்ரோஸ் பாருங்கள், இந்த வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சன்லைட் மலையில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ஒர்த்தான ஸ்பாட்டு ப்ரோஸ், எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட வந்தாலும் ஜம்முன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒர்த்தாக இருக்கும். சத்தியமாக இதை நானே எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் வியூ. நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே க்ளவுட் பாசிங்னு சொல்கிறது இதுதான். அந்த மலைக்கு மேலே எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், க்ளவுட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இருந்ததில் அப்படியே இதில் மேலே ஏறிடலாம் நாக்கினா. ஓ இதுதான் அந்த சிறிய பாலமா? இதில் தானுங்களா? என்னமோ போர்டெல்லாம் இருக்குது, மலையாளத்தில் எழுதியிருக்கு, நமக்கு தமிழே தற்குறி. என்ன தான் சொல்லுங்கள் ப்ரோஸ், இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற ஃபீலிங்கே அது வந்து தனி செம்மையாக இருக்குது. காட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கே அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. என்ன கெஸ்ஸு தான் வாங்குது கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ரோஸ். ரியலி ஒர்த் இட். சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் இந்த பிளானு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் டைம், அதுவும் கரெக்டாக அந்த மிஸ்டெல்லாம் வந்து அந்த மலையை கவர் பண்ணுது லைட்டாக. செம்மையாக இருக்குது, எல்லா பக்கமும் தண்ணி வருது ஃபால்ஸில். பிளான் வந்து நாங்கள் அந்த பிளானே கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட் பிளான் இது. பட் ஆனால் செமையாக இருக்குது. வீட்டில் ரொம்ப கடுப்பாகி ஒருத்தன் வந்து டென்ஷன் பண்ணிட்டான். என்னை பார்க்க வந்தாங்க 2 பேரும். சரி உடனே அப்படியே டீ சாப்பிட்லான்ட்டு. நம்ம டீ சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நம்ம தான் வீட்டு பக்கத்தாடியே குடிக்க மாட்டோமே. அதனால சரி ஒரு டிரைவ் போயிட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரோஸ் வாங்க நம்ம வந்து ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போவோம். இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்க வியூ. ஏதோ அடர்ந்த அமேசான் காடு மாதிரி செமையாக இருக்குது. ஃபுல்லாக கல்லாக இருக்குது. மெயினாக அந்த வாதுகு தான் வந்து மரத்தோட வாதுகு வந்து ஃபுல்லாக வாதுகு இல்லை, வேறு எல்லாமே வந்து கீழே அப்படி ஃபுல்லாக இருக்குது. நடக்கிறப்ப இங்கே வரவங்க பார்த்து நடங்க, தடிக்கிட்டு விழுந்தோம்னா அவ்வளோதான். ஃபுல்லாக பெரிய கல்லுகளாக இருக்குது. இங்கே என்ன இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது. சரி ஏதோ ஒரு பாறையில் ஏறுவோம். இந்த கல் மேலே ஏறுவோமா? வாய்ப்பே இல்லை, இது மேலே ஏற முடியாது. கோபுரம் வேறு கையில் இருக்குது. நம்ம இது மேலேயே ஏறிடுவோம். ஏறுடா கைப்புள்ள ஏறு. ஏறிடு. இந்த வாதப்பொடி அவ்வளோதான், ஏறிட்டேன். போய் பார்த்தா என்ன தெரியுது, ஒன்றும் தெரியல. வந்தது வேஸ்ட்டு. இங்கே இந்த பாறையில் ஏறியக்கூடாது ப்ரோஸ், நம்ம அந்த பாறையில் ஏறி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மேலேருந்து தண்ணி விடுறது நம்ம தெரிஞ்சிருக்கும். இருங்க நான் அந்த பாறைக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குதிச்சுட்றா ஆசாத்தே, குதிச்சுரே. போட ஒரு ஜம்பை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் தண்ணி விழுகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, கம்பி வேலி போட்டு மேலே போக முடியாத மாதிரி. அங்கே தான் பெரிய ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுகும். அங்கே ஃபஸ்ட்டு எல்லாருமே குளிப்பாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி கீழே எங்கே போகுதுன்னு. கீழே விழுந்தோம்னா சோழி முடிஞ்சுது. ஆல்ரெடி வேறு போன மந்த்து தான் நினைக்கிறேன் ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க இங்கே குளிச்சு தான். மேலே செமையாக இருக்கும் ப்ரோஸ். ஆனால் இன்னும் நம்ம நேரம் பிளாக் பண்ணிட்டாங்க நம்ம, அதனால் அங்கே போக முடியாது இப்போது. டிக்கெட் அங்கே கேட்ட 10 ரூபா தான். கொடுத்து வந்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். இங்கே பாருங்கள் கையில் அடிபட்டுருக்கு. ஆனால் எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நின்றுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம போகிறதா கேட்க மாட்டாங்க. கையில் அடிபட்டால் மட்டும் நாங்கள் சும்மா இருந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம அண்ணா நின்றுருந்தாங்கல்ல, அந்த வழியாக கீழே இறங்கி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் போவோம், செமையாக இருக்கும். நம்ம இந்த வழியாக போய் பார்ப்போமா? அவங்க ஸ்ட்ரைட்டாக போகட்டும், இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போக முடியாது, கரெக்டான இடத்துக்கு போக மாட்டோம். நடுவால் கடலில் போய் நின்றும் போல தெரியுது. பார்த்தா அப்படி இருக்குது. பெரிய பாறை ஒன்று இருக்குது. நம்ம அந்த பாறை ஏறதுக்குள்ளேயே சாப்பிட்டோம். ரிட்டர்ன் பண்ணி பாற வேண்டியதான். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நடந்து வாங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக வழுக்குது பயங்கரமாக பாறைகள் எல்லாமே. ரோஸ் அப்படி தவறியும் தண்ணியில் விழுந்தோம், மறந்து சந்திக்கிற நேரம் வந்துடும். ஏன்னா ரொம்ப பாறைகள்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குது. பக்கத்தில் தண்ணியில் காலை வைக்கிறதுனாலே நீங்கள் பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆழமெல்லாம் இருக்காது, பட் பாறையில் இருக்கிறது தான் பிரச்சனை.
இதுக்குதான் சாப்பிடாத கேட்டையா இந்த படி யாரும் முடியல. பாருங்க ஒரு சம்பவம். சந்திரா இப்ப இரு சரணா இப்ப சும்மா லைட்டா மட்டும். ஆனா சும்மா லைட்டா முன்னாடி போ தம்பி. கார் வருது. ஓடிட்டே இருக்கிற கவர்ல தூக்கிட்டே வர்றாரு. ஓடிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, ரெடியா ஆகட்டும், பண்ணிடலாம். சீத்தரை கொண்டு வந்தோம்னா பாருங்க, இதே கடை நம்ம கடை, டீ சாப்பிட்ற கடை. டீ நாங்களும் குடிக்காம இருக்கோம். சரவணா குடிக்கலாங்க டீ. மழை மறுபடியும் பிடிச்சிருச்சு. டீ வருது. ஓகே ப்ரோஸ், இன்னைக்கு டே ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஒரு ஃபால்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம வந்து இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சு. மறுபடியும் மழை வந்துருச்சு. எல்லாருமே இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒர்த்தான ஸ்பாட்டு, ஃபேமிலியோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்பாட்லேயெல்லாம். ஸோ எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அண்ணன் வச்சுருங்க. யாருமே நோட்டிஃபிகேஷன் பட்டன் அண்ணன் வைக்காமல் ஏன் வீடியோ போடுறதே இல்லைன்னு கேட்குறீங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மோட்டோ ப்ரோ 07. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.